சும்மா சாதாரணமா மனசை மாத்துங்கன்னு வாய் இருக்குன்னு சொல்ற விஷயமா அது? அதெல்லாம் அதுக்கு காரணம் புரியணும். ஏன் நீ மனிதன் அழைக்கப்பட்டாய் கேட்டான் சத்குரு. நீ மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் நீ மனிதன் என ஆனாய் காண்குமரா. அதனால்தான் சிரிக்க, சிந்திக்க, அழத்தொள்ள, அரவணைக்க, அன்பு செய்ய, கருணை செய்ய, மேலான பேரியல்புகளின் பெயரால் நிலை நின்றிருக்கும் நறு மனத்தை விஞ்சின நரன் மனத்தை உடையவன் நீ. சும்மா உன் மனத்தினால இந்த அண்டத்தை கட்டி தூக்கி அப்படி ஒரு ஓரமா வச்சிட முடியும். அத்தனை பெரிய வீரிய மனம் அது. சும்மா சாதாரண மனம் இல்லை. மகா மாயின் மனம். மணமணி விளக்கே மனோன்மணி தாயே, அங்கு மன தீபத்து நாயகி. அவள் தான் சக்தியா விட்டு இருக்கா. மனதை கட்டுப்படுத்துறதுங்கிறது அவளை கட்டுப்படுத்துற மாதிரி, அவளை கட்டுப்படுத்துவதுங்கிறது அறநாளும் ஆகாது, அகிலத்தில் யாராலும் ஆகாது. அவள் தாழ் பணிந்து அவள் ஆசையை பெற்று அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம அதை பக்கத்துமே போக முடியும். இல்லாட்டி அங்க மாயையும் நானே, மக மாயையும் நானேங்கிற, சுத்த மாயையும் நானே, அசுத்த மாயையும் நானே. பணிந்த பேரை நான் பதற விடுவதில்லை, தனிந்த பேரை நான் தவிக்க விடுவதில்லை, உணர்ந்த பேரை உழல விடுவதில்லை, அழைத்துச் செல்கிறேன். சமர்ப்பணம் சரணாகதியின் பெயரால் மட்டும்தான் இந்த மனதை செலுத்தும் யுக்தியை அவள் அருளால் நாம் பெற முடியும். அதுக்கு சத்தியம் ரொம்ப முக்கியம், பொறுமை ரொம்ப முக்கியம், மனச்சமநிலையை பேணுறது ரொம்ப முக்கியம். அது ஒரு பெரிய வஸ்து. சும்மா எல்லா பேரும் அதுக்குதான் போறாங்க. தொட்ட கூட முடியலன்னு சொல்றேன். மதையான கட்டுப்படுத்தின இவன் மனதை கண்டு மிரண்டு போனான். அது ஒரே பிளிரல்ல புதைந்து போனான் மனிதன். 64,000 கோடி மதம் பிடித்த யானைகளுடைய கஜ புஜ பலத்தை உடையது மனம். 1 2 எல்லாம் கிடையாது. 64,000 கோடி மதம் பிடிச்ச யானையினுடைய அங்க எல்லா திறன் அங்க ஒரு மத்தகத்துல நின்னா எப்படி இருக்கும்? அதுதான் அங்க மனம். தட்டுனா அங்க இருந்ததற்கான தடமே தெரியாது. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த உலகம் சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது அனைத்தும் என் அன்னையின் உள்ளம் காணுங்கள். தூய நீர் கட்டி உள் ஒளிர் நிர்மல மனமே. இங்கதான் ஆதாரம். அங்கு அவள் கையில் இருக்கிறது. அன்னையும் அவளே, மண்ணும் அவளே, நீங்களும் அவளே தான். நம்ம எல்லாரும் பெண்கள்ங்கிறது யாரும் மறந்துடாது. பெண்வெளி பந்தத்தவர்கள். உங்களுக்கு இந்த பேர் தான். ஆமா, நீங்க பெண்மையினுடைய ஆசீர்வாதத்திற்குரியவர், தாய்மையினுடைய ஆசீர்வாதத்திற்குள்ளானவர். மனதை கட்டுப்படுத்துறதுன்னா ஒரு எண்ணத்தினால, ஒரு சிந்தனையால, ஒரு சொல்லால, ஒரு செயலால கட்டுப்படுத்த முடியும் நம்பினா நம்மளோட மூடன் எவனும் இல்லையா. அது ஒரு நெடும் பயணம், தொடர் அழுத்தமான சித்தம், சிதையாத வாழ்வு, மண் பொன் மலம் மூன்றும் சரி நிகரென காணும் நடுநீர் நோக்கிலா நோக்கது. அங்கு விருப்பு வெறுப்பற்ற ஒரு தன்னிருப்பு நிலை. இந்த சகம் தரும் எதுவும் என்னை வீழ்த்தி விட முடியாது. அவ்வளவுதான். அந்த கருவி கரணங்கள் நம் நடுநடுங்க செய்யும் இந்த மரணமும் இங்கு என்னை சலனப்படுத்துவதில்லை. மரணமில்லா பெருவாழ்வு என்பது சலனமில்லா பெருவாழ்வு என்பான் சிவசித்தன் வசி சிவசித்தம். அது ஒரு சலனமில்லாத நிலை, மரணமில்லா பெருவாழ்வு நிலைங்கிறது. ஆமா, மரணமும் சரி ஒரு வியர்வை வடிவம், ஒரு இயற்கை நிகழ்வு தானே தவிர நான் இங்கு மிரள்வதற்கு நான் கோடி முறை பிறந்து விட்டேன், இனி கோடி முறை பிறப்பேன், நான் இறக்கவே இல்லை அப்படின்னு நான் அந்த வளையத்திற்குள் அகப்பட்டு இருப்போம் இல்லை. நான் அணிந்திருக்கும் உடை இல்லை நான். அதனால இந்த நீங்க உருவஸ்துக்கள்னு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அங்க ஒரு தூயவனின் உடைகளா இருக்கிறது. இவைகளெல்லாம் அணிந்திருக்கிறான் ஒரு தூயவன். ஆமா, இந்த மனம்ங்கிறதே இங்க அவங்கதான் இருக்காங்க. அது மனோன் மணீஸ்வரம். அங்க மனோன் மணீஸ்வரி சமேத அங்க மனோன் மணீஸ்வரர் இருக்காரு. அவ்வளவுதான். அவங்க அருள்ல இருந்துதான் நம்ம எதையும் பெற முடியும். நாம இங்க எதையும் பெற முடியாது. நம்ம கிட்ட இருக்க ஒரே ஒரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அடிமைப்படுதல். சரணாகரி இயலாதவனா இருக்கேன், சரி மெய் வீட்டடைய நீங்க தான் அழைத்து சொல்லணும். தொட முடியுமா அவங்கள? உங்க அருள் இல்லாம உங்களுடைய அருள் பதம் எய்த இயலுமா? முடியவே முடியாது. இதை நான் செய்யணும்னா அவங்க அருள் வேணும். ஏன் கையால ஒன்றும் இல்லை. இதை தயவு செய்து எல்லாம் ஆணவம் கண்மம் மாயை அப்படி மூடுருவி இருக்கே.
இது போய் நான் என்னத்தை போய் செய்ய முடியும்? தானே திரிபுர தகனம்ங்கிறது அங்க புறத்தை சிவம் செய்தது, அகத்தை உனக்குள்ளார அங்கு திரிமல நாசனம் இருக்கு. அங்கு புறத்தை அவனை சிரிக்க வேண்டும், அகத்தை அவனை சிரிக்க வேண்டும். அவனை தாழ் பிடிக்கிறது தவிர, அவனோட அருளை பெற நினைக்கிறது தவிர வேற ஒண்ணும் கிடையாது. சித்தம் சிவமானால் நித்தம் தவமாகும், நித்தம் தவமாக சித்தம் சிவமாக விரைந்தம் சிந்தை புகுவீர் சிவமை போற்றி, விரைந்தம் சிந்தை நிறைகுவீர் சிவமை போற்றி. அதுவும் சிவசித்தம், இதுவும் சிவசித்தம், இங்கெதுவும் சிவசித்தம், நீ சதா வசி சிவசித்தம். திருச்சிற்றம்பலம் சிவமங்கலம் வசி சிவசித்தம். அவ்வளவுதானே. இங்க பானைக்குள்ள விட்டுட்டு அதை கொதி விட்டுறது எப்படி நிறுத்த முடியும்? அடியில நெருப்பு இருக்கு, அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. அங்க ஒருத்தர் இருக்கார், அடி வயிற்றுல இருக்கு பாரு ஒரு பெரிய தீ, அந்த தீ அதை மூட்டினவன் ஒருவன் இருக்கிறான். அவன் தான் நம்ம இந்த கூட்டுல மாட்டி விட்டவன். வரமடா வையகம் வாழ்ந்துதான் பாரேன், கொண்டாட கொடுத்த குவளையமடா குமரா, கொண்டாடிவை அற்புதம். இங்க மனம் மனம் மாயை, மனம் மாயையில வீழ்ந்தளவு நீ உன்னுடைய அடிப்படை அன்பு இன்ப ஆனந்தத்தில் நிலை நின்றிருக்கிறாய். துன்பப்படுபவனிடத்தில் போய் கேள். அங்கு துன்பம் எவ்வளவு அபாயகரமானது, நீங்க பேரின்பத்தில் நிற்கின்றாய், மறந்து திரிகிறாய். ஆமா, இந்த நேரம் அங்க உபாதைகளையும் உயிரோடு போராடி கொண்டிருப்பவர்களும், அடிப்படை ஆதாரம் இல்லாதவர்களும், அனுசரணை இல்லாதவர்களும், உறவாட உள்ளன்பர்கள் இல்லாத, உலகு இல்லாதவர்கள், உணவு இல்லாதவர்கள், உடை இல்லாதவர்கள், ஒதுங்க இடம் இல்லாதவர்கள், இந்த நேரம் தீய எத்தனையோ கேடுகளினால அங்கு இந்த மண்ணை விட்டு விலகி கொண்டிருக்கும் அந்த அடிப்படையாளர்களிடத்தில் போய் கேட்டு பாருங்கள். நீங்கள் சகல சௌபாக்கியத்தோடு வைக்கப்பட்டிருக்கின்றீர்கள், நல்லா இருக்கீங்க, ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு உனக்கு தேவை இருந்தாலும் ஒண்ணு மனவுதான் ஒண்ணு முடியும். இவ்வளவுதான் கணம் கணம் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கணத்தை நம்ம எந்த சிந்தை கேடுகளினால விரயம் பண்ணிடக்கூடாது. கடந்த கால காயம், எதிர்கால கனவு, கடக்கும் கணத்தை கெடுத்தக்கூடாது. அதுல நம்ம ஆழ்ந்த நிலை நின்று கொள்ள வேண்டும். ஆமா, மனம் வதம் செய்யப்பட வேண்டும். தவத்தினால் வதம் நிகழ்கிறது, மன வதம் நிகழ்கிறது. அப்படின்னா அதன் போக்கிலேயே போற அத வேறொரு பக்கம் திசை திருப்புற யுக்தியை அறிந்தவன் மனதை செலுத்த கற்றவன் ஆவான். ஒரு இறை நாமம், ஒரு இறை சித்தம், ஏதோ ஒன்றின் பால் அதன் பால நிலை நிறுத்துறதுங்கிறதுலாம் கண்ட ஓட்டங்களை வெட்டுறது. எண்ணற்ற சித்தத்தை, எண்ணற்ற சிந்தை சிதைவுகளை ஒன்றில் நிலை நிறுத்துதல். முதல்ல ஒண்ணுல நெல்லுப்பா, அது பாட்டுக்கு 9000 போய்கிட்டு இருக்கு. முதல்ல ஒண்ணுக்கு வாங்கங்கிறது தான் இறை சித்தம். அதனாலதான் அதுக்கு பேர் ஒன்று அப்படின்னு வச்சான். இவன் எண்ணிக்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஒன்று அது ஒன்று ஒன்று உண்டு, அது ஒன்றற்ற ஒன்றது, இங்கு இருக்கும் ஒவ்வொன்றையும் செய்தது, இங்கு இருக்கும் ஒவ்வொன்றையும் தாங்கி இருப்பது, இங்கு இருக்கும் ஒவ்வொன்றிலும் இல்லாத அந்த ஒன்றற்ற ஒன்றது. ஒன்று நீ ஒன்றற்ற ஒன்றான நிலை எய்த வேண்டும். இந்த ஒற்றியூர் ஓர் என் திரு அடி நீல நிழல் சேர வேண்டும். இவ்வளவுதான். ஒன்று மற்ற போதல். அது என்னமோ தெரியவில்லை, அந்த மலர் மலர்ந்தது. அந்த ஓரிரு நாளில் நறுமணத்தோடு விளங்கினது. 2 நாளில் இல்லை அந்த மனம், காணாமல் போனது. இந்த மனமும் அப்படிதான். அது உன்னை ஆளுகை செய்துட்டு காணாமல் போக செய்துறாத. நீ வாழும் பொழுதே, உன் நாக்கு ருசிய ரசிக்கும் பொழுதே, உன் கண்ணு காட்சியை ரசிக்கும் பொழுதே, உன்னுடைய செவி சகத்து இசைகளை ரசிக்கும் பொழுதே, உன்னுடைய தேகம் இந்த சகத்தோடு இசைந்து இருக்கும் பொழுதே அதை நீ உன்னுடைய நேரடி வத நிலைக்கு அழைத்து செல். அவ்வளவுதான். சித்தத்தை செலுத்த கற்றவன் மனத்தை வயப்படுத்த கற்றவன் ஆகிறான். காண்குமரா. சிவமங்கலம்.